Hi everyone, welcome you all with a new lesson about simple present tense. The simple present tense can be used in many different ways. அதாவது simple present tense நாங்கள் பல வழிகளிலேயும் பயன்படுத்த முடியும். Simple present tense என்றும் சொல்லலாம் அல்லது present tense என்று சாதாரணமாகவும் சொல்லலாம். இரண்டுமே ஒன்றுதான். Okay, in this lesson we are going to see what is simple present tense and how to construct a sentence in simple present tense. அதாவது simple present tense என்றால் என்ன, அந்த டென்ஸில் எவ்வாறு சென்டென்ஸ்கள் உருவாக்குவது என்பது பற்றி பார்க்கலாம். The simple present tense is used to talk about an action which is happening now or something which happens on a regular basis. ப்ரெசன்ட் டென்ஸ் என்று சொல்லப்படுவது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் அல்லது வழமையாக ஒரு விடயம் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் அதனை இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கூறுவோம். ஆல்சோ we use simple present tense to talk about daily routines and activities, habits and general truths. நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் டெய்லி ரூட்டீன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வழமையான செயற்பாடுகள் அல்லது ஹேபிட்ஸ் நடத்தைகளை பற்றி பேசுவதற்கு அல்லது ஜென்ரல் ட்ரூத்ஸ் பொதுவான உண்மைகளை பற்றி பேசுவதற்கு நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். And students, in this video I'll teach you the way of constructing sentences in simple present tense. You know, each tense has a structure in its own. அதாவது எந்த ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன்னு சொன்னாலும் அதுக்குண்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரைட்? வி கேன் யூஸ் த கமன் வே. நம்ம கமனாக ஒரு ஸ்ட்ரக்சரில் எழுதுவோம், தட் இஸ் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எழுதுவோம், நெக்ஸ்ட் வேர்ப், அதாவது என்ன வினைச்சொல்லுன்னு சொல்லி எழுதுவோம், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட், ரைட்? இதுதான் கமன். Now we can see the structure of simple present tense. நாங்கள் இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி ஒரு சென்டென்ஸ் அமைப்பது என்பதற்கான ஸ்ட்ரக்சர் ஒன்றை பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, நவ் வில் சே வாட் இஸ் சப்ஜெக்ட். ஹியர் யூ கேன் see I, we, you, they, he, she, it and name. பொதுவாக நாங்கள் சப்ஜெக்ட் என்ற இடத்துல இவைகளை தான் எழுதுவோம். And I have divided these into two groups. We say I, we, you, they for plural. And we say he, she, it and name for singular. அதாவது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக ஐ, வி, யூ, தே எழுதப்படும் பொழுது அது ப்ளூரலாக கணிக்கப்படும். அதே போல் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் அல்லது நேம் எழுதப்படும் பொழுது சிங்குலராக கணிக்கப்படும். இங்கே நேம் என்று சொல்கிறது ஒரு பர்சனுடைய அல்லது ஏதாவது ஆப்ஜெக்டினுடைய அல்லது அனிமல்ஸினுடைய பெயராக இருக்கலாம். And children, you can remember here the words first person, second person and third person. அதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதும் பொழுது மேலே நாங்கள் பார்த்த சப்ஜெக்ட் என்ற விடயத்திலேயே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பற்றி பேசப்படுகிறது. இங்கு ஐ, வி என்பது ஃபர்ஸ்ட் பர்சனாகவும், யூ என்பது செகண்ட் பர்சனாகவும், ஹீ, ஷீ, இட், தே என்பவை தேர்ட் பர்சனாகவும் கணிக்கப்படுகின்றது. இவை பற்றிய மேலதிக விளக்கங்களை இன்னும் ஒரு வீடியோ லெசனில் பார்க்கலாம். Okay children, now let's see about verbs, action verbs. நாங்கள் இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறேன்னு பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எப்படி அமையும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக வேர்ப்ஸ், வினைச்சொல் அல்லது ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்று சொல்லுவோம். அது எப்படி அமைய போகுது என்று சொல்லி பார்க்கலாம். First, what is verb? Here, these are some examples for verbs. Read, write, run, eat, swim, play, come, climb, catch, kick, snap, smile. These are some examples for action verbs. That means it is verb 1, root verb. அதாவது ஒரு வினைச்சொல்லினுடைய முதலாவது வடிவமே இது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் சென்டென்ஸ் அமைக்கும் பொழுது பயன்படுத்தப்படுகின்ற வேர்போட முதலாவது வடிவமும் இதுதான்.
ஓகே சில்ட்ரன், இதுவரைக்கும் நாங்கள் ஒரு சென்டென்ஸ் அமைக்கும்போது முக்கியமாக பார்க்கப்படுகின்ற சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் பற்றி விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக இப்பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸில் அமைத்து பார்க்கலாம். My dear children, generally we can write a plural sentence or singular sentence. Here it is the structure of writing plural sentences and the singular sentences. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் அமைக்கும் பொழுது ப்ளூரல் சென்டென்ஸாக இருந்தால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். தட் மீன் வேர்ப்ட முதலாவது வடிவம் அப்படியே அமையும். அதே போன்று சிங்குலர் சென்டென்ஸ் அமைப்பதாக இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கு வேர்ப் எழுதும் பொழுது எஸ் அல்லது இஎஸ் போட்டு எழுதுவோம். Now children, get ready to write sentences in simple present tense. Regarding the above structures, அதாவது மேலே தரப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ்களுக்கு அமைவாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸில் அமைத்து பார்க்கலாம். So that children, I ask you some actions that you do every day. அதாவது நீங்கள் வீட்டில் வழக்கமாக செய்யும் செயற்பாடுகளை வைத்து தற்பொழுது சென்டென்ஸில் அமைத்து பார்ப்போம். So the first thing you do most, that is wake up. Children, at what time you wake up? If you say at 6 o'clock, then I can write like this. I wake up at 6. In this sentence you can see subject, verb and object. Here the subject is I, the verb is wake up and the object is at 6. I wake up at 6. Like this you can write more sentences. I study English at the school. We decorate our house. You come home. They play cricket. Children, in these sentences you can see the plural subjects and the verb does not change. Also we'll see other sentences. He goes to school. She sings a song. It wags its tail. In these sentences the subjects are in singular, and look at the verbs carefully. It changes with s and es. அதாவது சப்ஜெக்ட் சிங்குலராக வரும் பொழுது வேர்ப்ஸில் ஏற்படுற மாற்றங்களை பார்க்கலாம். கோ என்ற வேர்ப் கோஸ் என்பதாகவும், சிங் என்பது சிங்ஸ் ஆகவும், வெக் என்பது வெக்ஸ் ஆகவும் மாற்றம் கண்டுள்ளது. Okay students, we have seen about the positive sentences in simple present tense. Now we are going to see the negative form of simple present tense. Children, to make negative simple present tense, you simply add do or does plus not to the root form of the verb. Here you can see the structure of negative form. Subject plus do or does not plus verb plus object. Do plus not don't, does plus not doesn't, and the verb is mentioning here the verb one. My dear children, regarding this structure, we can see some examples for negative form of simple present tense. Dear children, see the examples please. The first one, I don't watch cartoon. நான் கார்ட்டூன் பார்ப்பதில்லை. Second one, they don't play football. அவர்கள் ஃபுட்பால் விளையாடுவதில்லை. Third one is, she doesn't pick the flowers. அவள் மலர்களை பறிப்பதில்லை. Fourth one is, John doesn't pay money. அதாவது ஜான் பணம் செலுத்துவதில்லை. Number 5, Geeta and Ramani don't eat banana. கீதாவும் ரமணியும் வாழைப்பழம் சாப்பிடுவதில்லை. All right children, I hope you will get the better idea about simple present tense through this lesson. And my dear children, this is the high time to do the exercise in simple present tense. Through this exercise, you can evaluate yourselves. Children, please read the heading first.
Fill in the blanks with the simple present tense of the verbs in the parentheses. அதாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த பிளாங்க்ஸில் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் தந்திருக்கிற அந்த வேர்டை சரியான ஃபார்மேஷனுக்கு எழுதணும். The first one is, my father dash singing. The given word is enjoy. உங்களுக்கு தந்திருக்கிற வேர்ட் enjoy. So my father dash, இந்த டேஷில் வர வேண்டியது என்ன? Okay, my father is a singular. So you can write enjoy. Yes, enjoys. My father enjoys singing. Yes, subject வந்து சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு தரப்படுற வேர்டுக்கு கூட நாங்கள் எஸ் அல்லது இஎஸ் போட்டு எழுதுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கும் அதை ஞாபகம் நமக்குரிய அந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சு கொண்டு எழுதினீங்கன்னா எல்லாமே சரியாக வரும். ஓகே, வில் see the second one. Peter sometimes dash me his bike. The given word is lend. Okay, here in this sentence you have to confirm the subject whether it is singular or plural. Yes, Peter is a person's name, so that is singular. So we can write lends. Peter sometimes lends me his bike. Very good. Third one is cows dash grass. Yes, the answer is cows eat grass. Here children, see the subject here. Cows. Cows are plural. So we'll write the word eat that they have given. Subject cows என்று ப்ளூரலாக வந்ததால் நாங்கள் அவங்க தந்திருக்கிற ஈட்டுங்கிற வேர்டு எந்த மாற்றமும் இல்லாமல் டேஷில் எழுதி கொள்ளலாம். Okay, we'll see fourth one. Monkeys dash bananas. The given word is like. Yes, monkeys like bananas. Fifth one, Mary dash stamps. The given word is collect. Okay, Mary collects stamps. Sixth one, the earth dash around the sun. The given word is go. The earth goes around the sun. Seventh one, it often dash in winter. It often snows in winter. Eighth one, she always dash her hands before meals. The given word is wash. She always washes her hands before meals. Ninth one, he dash 3 meals a day. The given word is eat. He eats 3 meals a day. 10th one, my mother dash the dog for a walk every morning. The given word is take. My mother takes the dog for a walk every morning. Alright children, let's go through the next question. Underline the verbs in the following sentences. அதாவது இந்த கொஷனில் தரப்பட்டிருக்கிற சென்டென்ஸ்களில் வேர்பை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே அண்டர்லைன் பண்ணணும். Okay, let's see the first one. We joined the senior scout troop in July this year. Children, have you seen the verb here? Yes, the verb is join. Okay, we join. Join is the verb here. Like that we can find other verbs very easily. Second one, my big brother leaves school at 4 o'clock. Yes, leaves is the verb here. Children, how do you find the verb here? Yes, there is an easy way. After the subject, we can find the verb. Okay, third one, the new supermarket opens next Friday. Yes, opens is the verb here. Fourth one, the grammar book comes out in September. Yes, the answer is comes. Fifth one, granddad retires next year. Yes, retires is the verb here. Sixth one is, we fly to London next Thursday. In this sentence, there is a verb that is fly. Next one, the plane lands at 5:30 p.m. Yes, lands is the verb here.
Eighth question is, we moved to our new house in a month. What is the verb here? Yes, move. Ninth one, my big sister begins her summer job next week. Yes, there is a verb, begins. And children, the last question is, polar bears live at the North Pole. Then what is the verb here? Yes, live. Okay children, you have done well. And you have finished your exercises. I hope through this lesson and activities you are very familiar with simple present tense. With these presence of mind, I'll wind up this class. Thank you. My dear children, to get my video lessons, please subscribe my channel if you are not subscribed yet, and don't forget to hit the bell icon.